நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். Our Lord, He is in the midst of us. ஆனால் நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவருடைய மூளை, அவர் யோசிக்கிற விதம் எல்லாம் நம்மை விட்டு எத்தனையோ மடங்கு கடந்தது, மேன்மையானதாக இருக்கிறது. The mind of God, the knowledge of our Lord is something which is totally different, and it is very vast, which we cannot understand. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Therefore the Lord says, your thoughts are not my thoughts, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. nor your ways my ways. ஆண்டவர் சிந்திக்கிற விதமே வித்தியாசமானது. The way the Lord thinks, it's completely different. ஒரு சைனீஸ் பழமொழி இருக்கு. There is a Chinese proverb, if you want to know what water is like, don't ask a fish அப்படின்னு இருக்கு. மீன் தண்ணீர் எப்படிப்பட்டது என்று அறிய வேண்டும் என்றால் மீன் இடத்தில் கேட்காதே. if you want to know how water is, you cannot ask a fish of it. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? பொதுவா தண்ணீர் என்ன தெரியணும்னா மீனை தான் கேட்கணும், அப்படிதான் நம்ம யோசிப்போம். In general we will think, if you need to know about water, it's good to ask a fish because it's in the water. ஆனால் ஏன் இந்த பழமொழி இப்படி சொல்லுது தெரியுமா? But do you know why this proverb says like this? மீனுக்கு தண்ணி மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. For a fish it knows only about water, nothing else. ஆனால் ஒரு மனுஷனுக்கு, but for a man, தண்ணீரும் தெரியும், நிலமும் தெரியும், ஆகாயமும் தெரியும். he knows both, he knows all, both water, the land as well as the air. அப்ப தண்ணீரை விட அதிகமாக அறிவுள்ளவன், தண்ணீரை விட அதிகமாக காரியங்களை தண்ணீரில் இருக்கிற மீனை விட வெளியிருந்து பார்க்கக்கூடிய மனுஷனை கேள், அவன் இன்னும் நன்றாக தண்ணீரை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுவான். A man who is not inside water, rather outside, he has much more clear explanation concerning water. அப்போ தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பற்றி, நம்மை பற்றி, நம்முடைய ஃபியூச்சரை பற்றி நம்மை விட அதிக அறிவுள்ளவர். Even same way our Lord has much understanding and knowledge concerning about our life, our present life and our future. பைபிளை பார்க்கும்போது இயேசுவோடு கூட பழகின சீஷர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இயேசு வேற மாதிரி பதில் சொல்வார். And when we consider disciples who were with Jesus, when they questioned the Lord, he used to answer them in a different way. ஒரு நாள் ஜீசஸும் டிசைபிள்ஸ் சீஷர்களும் ரோடு வழியா நடந்து போகும்போது பக்கத்துல தேவாலயம் இருந்தது. Once Jesus and his disciples, they were walking along, they passed by a church, by the temple, Jewish temple, by a Jewish synagogue. Not the synagogue, the temple itself, Herod's temple. It's a temple. அப்போ அந்த ஏரோதனுடைய ஆலயத்தை கடந்து போகும்போது சீஷர்கள், ஆண்டவரே பாருல எவ்வளவு சூப்பர்ல அழகா இருக்குல அப்படின்ற சொல்லும்போது ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? When disciples look at that temple and they said how beautiful this temple is, what was the answer which Jesus gave them? நம்ம எதிர்பார்க்கிற பதில் ஆண்டவரிடத்தில் அவங்க எதிர்பார்த்த பதில் என்ன? ஆமால அழகுல அப்படினு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வேற மாதிரி பதில் சொன்னார். They expected an answer from Jesus like he will also say this is looking very beautiful, but he replied in a different way. என்ன பதில் சொன்னார்? What was his answer? ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராதபடி எல்லாமே இடிக்கப்படும் அப்படின்னு வித்தியாசமான ஆன்சர் சொல்லிட்டார். He gave a different answer saying here one stone will not be upon the other, everything will be brought down. அப்போ அந்த பில்டிங்கை சீஷர்கள் பார்க்கிற விதம் வேற, இயேசு பார்க்கிற விதம் வேற. சீஷர்கள் வந்து சூப்பரா அழகா இருக்கு, இயேசு வந்து சீக்கிரமா அழிய போகுது அப்படின்னு தான் பார்க்கறாரு. Disciples saw that in a different frame of mind. They saw the building looks very beautiful, but Jesus said this building is going to get destroyed very soon. ஒரு முறை சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட வந்து, இயேசுவே அப்பா அம்மா எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் சகோதரர்கள் எல்லாம் தேடி வந்திருக்கிறாங்க. Once the disciples came to Jesus and they said, your father, your mother, your brothers and sisters, they have come to meet you. இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus reply? எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு? Who is my mother and who is my father? என் பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க அவங்க தான் அப்பா அம்மா சகோதரர்கள். Those who do according to the will of my father, they are my brother, my sister, my father and mother. அப்ப சீஷர்கள் வந்து இயேசு அந்த யோசேப்பு மரியாதை தான் அப்பா அம்மாவா பார்த்தாங்க, ஆனா இயேசு எல்லாரையும் அப்பா அம்மா சகோதரரா பார்க்கறார். For disciples only தேவ சித்தம் செய்கிற எல்லாரையும். For disciples only Mary and Joseph, they were like father and mother to Jesus, but for Jesus all those who do the will of father, they are like father and mother to him. இயேசு 12 வயசு பிள்ளையா இருக்கும்போது அவர் தேவாலயத்தை பெரிய பெரிய வேதபாரகர்கள்
பைபிள் தெரிஞ்சவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்லிட்டு இருக்கிறார். And when Jesus was 12 years old, he was in the temple of God, and he was asked question of by Bible scholars, and he was replying to all the answers. இயேசுனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய குடும்பமாக எருசலேமுக்கு வந்து அந்த டெம்பிள்ல ஆராதிச்சுட்டு திருப்பி போற டைம்ல இயேசு விட்டுட்டாங்க ஆலயத்துல. Jesus belongs to a very big joint family. They all came into Jerusalem to observe the festival, and when they were returning back, Jesus was not with them. ஒரு நாள் நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய தம்பியை காணோம். Once when I was of young age, my brother went missing. அப்போ என்னுடைய அப்பா ஸ்கூட்டர் எடுத்து எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறார். My father took his scooter. He went searching around all the places. எங்க வீட்ல இருந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்துல அவர் தேடிட்டு போனார். And near about 3/4 of a kilometer, my father went in search of him. திடீர்னு பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குது அப்படின்னு. Suddenly I heard a hissing sound from nearby. அப்பாவுக்கு கேட்டது, அப்பாவுக்கு. My father heard a hissing sound from nearby. பார்த்தா என் தம்பி அங்க ரோட் ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க அப்பா பார்க்கல, அவர் நேரா போயிட்டு இருக்காரு. இவன் இஸ்ஸுன்னு அவன் குரல் கொடுக்கறான். And my brother, he was seated near the roadside, and he was making some hissing noise, but my father never saw him. He was just continuing his journey. அவன் ஏதோ ஒரு பெரிய மிஷின் வேலை செய்யறதை வேடிக்கை பார்த்து ரோட் ஓரத்துல உட்கார்ந்துட்டு இவனை தேடி எங்க அப்பா போயிட்டு இருக்கிறான். அவன் சிஸ்ன்னு குரல் கொடுத்துட்டு அப்பா கிட்ட கேக்குறான், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. And he was standing there looking at some big mission which was working there, and he in turn asked my father, what are you doing in this place? நீ என்ன பண்ற, நான் தேடி வந்துட்டு இருக்க, நீ என்ன கேக்குறியா? I came to ask you what are you doing here, but you are asking that question to me. அதுபோல இயேசு ஒரு நாள் காணோம். Likewise Jesus went missing one day. ஒரு நாள் பயணம் செய்து திருப்பி தேவாலயம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தா அவன் தேவாலயத்துக்குள்ள அவர் வந்து பெரிய சம்பாஷணை நடத்திட்டு இருக்கிறார். After traveling for one day, they all came back to the temple and found Jesus. He was in conversation with the Bible scholars. அப்ப அம்மா மரியாள் கேட்டாங்க, என்ன உங்க அப்பாவும் நானும் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கோம் தெரியாத உனக்கு? And Mary asked Jesus, are you not concerned that you both myself and my father were in searching you for a long time? அப்ப இயேசு என்ன பதில் சொன்னார்? What did Jesus replied? உங்க அப்பாவும் நானும் தேடிட்டு இருக்கோம் தெரியாத உனக்குன்னு சொல்லும்போது இயேசு என்ன தெரியுமா, அங்க ஒரு அப்பா இருக்கிறார், அவர் வேலையை நான் செய்யணும், உங்களுக்கு அது தெரியாதான்னு கேட்டார். And Jesus replied in a different way, saying, I have a heavenly father, do you not know I need to perform his will? இப்படி பைபிள்ல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட ஒருத்தர் சொல்றார், நான் ஃபாலோ பண்றேன் எங்க போனாலும். இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, அண்ட் மனுஷனுக்கு தலை சாக்கி இடம் இல்லை. அப்ப நீ எப்படி ஃபாலோ பண்ணுவ, நான் எங்க தங்குவேன் தெரியுமா உனக்கு? In another place a man said, I will follow you wherever you go, to Jesus. And Jesus replied, foxes have holes and birds have nests, but the Son of Man has no place to rest his head. If then I have no place to rest or tarry, then how will you follow me? அப்ப நான் உம்மை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற ஆளுக்கு ஆண்டவர் வந்து விபரீதமான பதில் சொல்றாரு. இன்னொரு மனுஷன் வந்து எங்க அப்பா அடக்காரதனை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா அவங்க அடக்கார முடி நீ வா அப்படின்னு உடனே கூப்பிடுறாரு. For this man Jesus replied in a different way, saying, you will have difficulty following me, or it is almost impossible to follow me. But to another person who said, I have to bury my people who have died, Jesus said, just leave him and you just follow me. இதுல இருந்து புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? From this we should understand a particular thing. சொந்த மூளை வச்சு தேவனை அறியவே முடியாது. We cannot use our own knowledge to understand God. எல்லாமே தப்பா மாறிடும். All the replies or the answers will be wrong. அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்றது நம்ம சொந்த மூளை வச்சு வாழ்னா கூட எல்லாமே தப்பா மாறிடும். Even on this earth when we try to live using our own brains, everything will be wrong. சாத்தான் பைபிள் எழுதினவருடைய பேர் தெரியுமா? Do you know the person who wrote this satanic Bible? தெரியுமா யாருக்காவது? சாத்தான் சபையை ஆரம்பிச்சவர். சாத்தான் சபைன்னு ஒரு சபை இருக்கு, சாத்தானை கும்பிடுவாங்க. அதனுடைய ஸ்தாபகர் யாரு? There is a church called Satanic Church. Do you know the founder of it? அவர் ஒரு பைபிள் எழுதினார், சாத்தான் பைபிள். He wrote a Bible called Satanic Bible. தெரியாதா? அவர் பேர் வந்து ஆண்டன் லாவி. His name is Anton LaVey. அவர் இறந்துட்டாரு. He died. ஆனா அவர் சாத்தான் சபையை ஆரம்பிச்சவர். அவர் சாகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? சாகுற டைம்ல கடைசி நிமிஷங்கள். He is the founder of the Satanic Church, but at the last moment when he was about to die, do you know what he said? Oh my, something's wrong.
சம்திங்ஸ் கான் ராங் அப்படின்னு சொல்லி தான் இறந்தார். ஐயோ ஏதோ தப்பா நடந்துருச்சு, ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இறந்துட்டார். He said, I have did something wrong and something has gone seriously wrong. Saying this, he died. அதாவது என் லைஃப்ல இவ்வளவு நாள் நான் சாத்தான் சபையை கட்டி எழுப்பிட்டு சாத்தான் பைபிள் எழுந்துட்டு சாத்தானை பின்பற்ற இப்ப சாகிற டைம்ல ஐயோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாகுறார். அதாவது இத்தனை நாட்கள் கட்டி எழுப்பினதெல்லாம் தவறு என்று உணர்கிறார் இந்த டைம்ல. And all these days he took so much pain to build this satanic temple, writing all this satanic Bible, and did everything for Satan, but at the last moment he felt he has done something wrong, but at that moment he died. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we should do? தேவனோடு பழகி தேவனுடைய மூளையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டு அவருடைய சிந்தையை நாம் பழகணும். We need to be in relationship with Jesus, with the Lord. We need to receive his wisdom and we need to live according to his will. இந்த ஞானம் உலகத்துக்கு பைத்தியம். This wisdom is foolishness to the world. அப்ப இயேசு நமக்கு தருகிற ஞானத்தின்படி நாம் வாழ்ந்தால் உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். If you live according to the knowledge of wisdom which Jesus gives, the world will laugh at us. அதே நேரத்தில் உலகத்தார் செய்கிறது போல நாம் செய்தால் அவர்கள் பாராட்டலாம், ஆனால் பரலோகம் சிரிக்கும். And if at all on the other way, when we do according to what the world says, they shall appreciate us, but the heaven will mock at us. ஆனால் பரலோகம் சிரிக்காது, பரலோகம் பரிதாபப்படும், அனுதாபப்படும். ஐயோ பாவம் தெரியாம செய்றாங்களே. Heaven will not laugh at us, rather it will feel bad about us, feel sorry for us. இந்த பரலோக ஞானத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? Do you know the honor or glory of this heavenly wisdom? இது பூமியில கூட வாழக்கூடியதான ஞானத்தையும் கொடுக்கும், அது பரலோகத்திற்கு போகக்கூடியதான ஞானத்தையும் கொடுக்கும். It will give us the knowledge of wisdom to live on this earth as well to prepare us to go to the heavenly kingdom. இந்த பூமியில இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? இன்னைக்கு நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் காரியம் நடக்கும், 2-3 பொய் சொன்னா தான் காரியம் நடக்கும். The worldly wisdom, it will teach us saying, if at all we pay a little bribe, only then our work will prosper, otherwise it will not happen. ஆனா பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா? எக்காரணத்துக்கு பொய் சொல்லாத. But the heavenly kingdom, it will say, for no matter whatever the reason, we should never speak lie. இப்போ எந்த ஞானத்தின்படி நடக்க போறோம்? Which wisdom are we going to follow? ஒரு முறை ஒரு படிப்பு முடிச்ச ஒரு பையன் வேலைக்கு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. A boy who completed his education, he was on the verge of seeking a job. அப்போ அவனுடைய பயோடேட்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பிளேஸ்மென்ட் செல் என்று சொல்வார்கள், வேலை வாய்ப்பு கொடுக்கிறவர்கள், அவங்க கிட்ட போனான். After preparing his biodata, he went to the job placement cell to get a job. அவன் ஒரு பெந்தேகோஸ்தே பையன் தான். He is a Pentecostal boy. அப்ப அதுல நேம், பிளேஸ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதின பிறகு கடைசியில் பொழுதுபோக்கு, பாஸ்ட் டைம், ஹாபி, அதுக்கு ட்ராக்ஸ் கொடுப்பேன், யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், அதுதான் எழுதியிருக்கிறான். And after writing his name, his date of birth and education and everything, they asked for his pastime or hobby. He has mentioned distributing tracts and to attend youth meetings. அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் செல் இருக்கிறதான அந்த ஆள் சொன்னாங்க, நீ இதெல்லாம் எழுதினா உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. And the person who was in the placement cell, they said, if you write all these things, you will never get a job. அப்போ அந்த பையனுக்கு ஒரே போராட்டம். Immediately this boy was troubled. ஆண்டவரே நான் இதை எடுத்துறவா? And he asked God, shall I remove this? அப்போ கடைசியில் முடிவெடுத்தான், வேலை கிடைக்கதோ இல்லையோ இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னான். Finally he decided whether I get a job or not, this is the truth and it will be like as it is. ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனில அவனுக்கு இன்டர்வியூ வந்தது. Once he got an interview call from a very big company. பெரிய ஜாப், அது பெரிய பொறுப்பு. And it is a very big job with a greater responsibility. அவன் போனான். He went there. போயிட்டு அந்த பாஸ் டைரக்டர் வந்து உட்கார சொன்னார். And the boss, he invited him to take a chair. பயோடேட்டாலாம் அப்பதான் வாசிக்கிறார் பாஸ். And the boss, he is going through all his biodata. அப்படியே வாசி கடைசியா ஹாபி, பாஸ்ட் டைம் சொல்லும்போது ட்ராக்ஸ் கொடுக்குறேன், யூத் மீட்டிங் போகிறேன், ஜெபம் பண்ணுவேன். வாட் இஸ் திஸ்? And he went through the biodata and he came to the last line where it was mentioned about his hobby, distributing tracts, going to the youth meeting and praying. He asked, what is this? அப்போ அந்த பையன் சொன்னா, சார் இதுதான் நான் செய்வேன், நான் ஒரு கிறிஸ்டியன், ஏசப்பா நம்பிக்கை, ஃப்ரீ டைமில் இதுதான் பண்ணுவேன். And he said, because I'm a Christian, because I love Jesus, this alone I used to do, and when I get free time or leisure time, I do this. அந்த டைரக்டர் எழும்பி அந்த பையனை கை கொடுத்து,
நானும் கிறிஸ்டியன் தான், இந்த லாஸ்ட் லைன் எழுதுறதுனால தான் உனக்கு வேலை தர்றேன், எந்த இன்டர்வியூவும் கிடையாது, நீ நாளைக்கு வரலான்னு சொன்னார். And the director, he immediately rose up on his chair. He shook his hand with that boy and said, even I am a Christian and I am giving this job for you because of that last line which you have written. There is no more interview, you can come and join tomorrow. அப்போ ஆண்டவருடைய பாஷையை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படும்போது ஆண்டவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். If we understand the language of God and receive his knowledge and do according to this, the Lord shall do great things for us. அப்ப இந்த பூமியிலும் நமக்கு ஆண்டவர் உயர்வை தருவார், பரலோகத்திலும் உயர்வை தருவார். The Lord shall give us a glory and honor on this earth as well as in heaven. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆகையால் உலகம் எப்படி நடந்தாலும் எந்த கோணலான வழிகளை கொண்டு அவர்கள் முன்னேறினாலும் அவர்கள் முன்னேறட்டும், கர்த்தர் நமக்கு சட்டங்களை தந்திருக்கிறார். Whatever crooked ways the world might take, let them walk therein, but the Lord has given us certain discipline and order. அவருடைய மனதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் கர்த்தர் ஜெயத்தை பூமியிலும் தருவார், பரலோகத்திற்கும் போகலாம். If we understand his mind and execute his plan, the Lord shall give us glory and honor both on earth as well as in heaven. இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போமாக. Today let us take a decision. சத்தியத்திற்காக நிற்க ஒரு முடிவெடுப்போமாக. Let us take a decision that we will stand for the truth. அந்த இயேசுவின் ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற வாலிபர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those young people who say I need the wisdom from Jesus, please put up your hands. பைபிள்ல என்ன செய்ய வேண்டும் என்று என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படியே செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். Those who say I yield or surrender myself to do exactly as what is written in Bible, please put up your hands. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். The Lord is going to exalt you. இந்த பூமியிலும் பரலோகத்திலும் பரலோகம் வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். The Lord is going to exalt you on this earth as well as in heaven. அப்படிப்பட்ட ஞானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். We are going to offer 100 praises for a particular reason and we will conclude. எல்லா வாலிபர்கள் முழங்கால நில்லுங்கள். Let all the youths be on the knees. நிறைய இந்த மவுண்ட் சபை சேர்ந்த வாலிபர்கள் நிறைய பேர் யூத் மீட்டிங் வரதில்லை, இங்கே இல்லை. The youths belonging to this Mount Faith Home, they don't come to this meeting and even right now they are not present. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு தான் இந்த யூத் மீட்டிங்கை மெயினா வச்சது. We are honestly to say this youth meeting has been arranged for such people. ஆனா அவங்களுக்கு வேற ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. But for them they have different personal programs. அதனால இன்றைக்கு FAQல கேட்ட மாதிரி அவங்க சாத்தானுடைய ஃப்ரெண்டா மாறிட்டு போயிடக்கூடாது. Like as we hear in FAQ today, they should not become friendly with Satan and follow him. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வர வேண்டும். Lord should bring all of them. அதனால சத்தமா ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Therefore with a loud voice we are going to offer 100 praises. அவருடைய மனதில் ஏறி இருக்கிற அந்த பாய்சன் அவர்களை விட்டு நீங்க வேண்டும். The poison which has gone into their mind should be removed. கர்த்தர் மனதை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் வரும்படியா வெளிச்சம் அவருடைய மனதில் வீச வேண்டும். The light should enlighten their mind that they should come back to the Lord. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமா விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிசாசு அவருடைய கட்டுகளை உடைக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 Sotram, 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 Stotram, 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 Stotram. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நேசித்து இப்படிப்பட்ட கூட்டங்களை இந்த இடத்தில் ஒழுங்குபடுத்தி வருகிறீர். ஆண்டவரே, இதை மதித்து இதை ஒரு பொக்கிஷம் என்று எண்ணி ஆண்டவரே எல்லாரையும் கொண்டு வரும்படியா நீர் கிரியேச்சியும் தடைகளை மாற்றும். வந்த வாலிபருடைய ஃபியூச்சரை ஆசீர்வதியும். நீர் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை கொண்டு இந்த பூமியில் வாழும்படியாக நீர் அவர்கள் எல்லாரையும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.